ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிடிஎஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு காஸ்டியூமில் தான் இன்றைக்கி காவேரியுமே இருக்காங்க. விஜயும் சோகமாக இருக்காங்க, காவேரியும் சோகமாக இருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. ஸோ இன்றைக்கி எபிசோட் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷூட்டிங்ஸ் படம் அப்படியே பார்த்துமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மேபி இதுக்கான ப்ரொமோவுமே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதே காஸ்டியூம் தான் இல்லையா. மேபி இன்றைக்கி வெட்னஸ்டே ஆல்ரெடி ப்ரொமோவில் கண்டென்ட் கொடுத்தது எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. ஸோ மேபி இன்றைக்கி ரிலீஸ் ஆகலாம். அதில் வேணால் இந்த கண்டென்ட் இருக்கிறது நிறைய பாசிபிள் இருக்குது. பிகாஸ் நம்ம காவேரியும் சோகமாக இருக்காங்க, விஜயும் சோகமாக இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியல, அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா கங்கா குமரன் நட்போட ரொமான்ஸ் பண்ணும்போது இவங்க ட்ரீம் சீக்வென்ட் நம்மளால டிஸ்கஸ் பண்ணாத அது ட்ரீமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ட்ரீமாக இருந்துச்சு. அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு மேபி இது ஆக்சுவலாக விஜய் வீட்டுக்கு தான் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இவங்க வீட்டிலேருந்து வெளியே வராங்க, அவங்க வீட்டுக்குள்ளே உள்ள வர மாதிரி இருக்குது. என்னென்னு எனக்கு கெஸ் பண்ண முடியல. உங்களுக்கு எதுவும் கெஸ் தான் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட்ஸ் பார்த்து கூட ஷேர் பண்ணிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு பிடிஎஸ் கிடச்சிருக்கு. அது சேம் காஸ்ட்யூம். இன்றைக்கி என்ன காஸ்ட்யூமில் இருந்தாங்களோ அதே காஸ்ட்யூமில் தான் இருக்காங்க. பாப்போம் ப்ரோமோ வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.